இந்த கொங்கனாபுரத்துல சுற்று வட்டார பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தொடர் கதையா இருக்கு. தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எடப்பாடி அடுத்த எட்டிக்கோட்டைமேடு பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட பிஎட் கல்லூரி கட்டடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாணவர்கள் கோரிக்கை. கிடப்பில் போடப்பட்ட சிப்காட் தொழிற்பேட்டையை மீண்டும் தொடங்க கோரிக்கை. கூட்டுறவு பருத்தி விற்பனையகத்தை தரம் உயர்த்தி தர பருத்தி விவசாயிகள் கோரிக்கை. கொங்கனாபுரத்துல போன முறை திமுக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, 2 விஷயம் செஞ்சு தரேன்னு இந்த கொங்கனாபுரத்துக்கு. வாக்குறுதி எண் 106 சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா அது பொய். போன முறை சொல்லிட்டு இந்த முறை ஓட்டு கேட்கையும் வர்றாங்க, பாத்துக்குங்க நீங்க. அடுத்த வாக்குறுதி எண் 107 அதுவும் கொங்கனாபுரத்துக்காக கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? குளத்தூர் தோணி மடு திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து 4 மலைகளில் இருந்து வரும் நீரை தடுப்பணை மூலம் தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி எண் 107ல திமுக 21ஆம் வருடம் நடந்த தேர்தல் சமயத்துல கொடுத்திருக்கு. இதையும் அவங்க செய்யல. நான் நின்னு ஜெயிச்ச தொகுதி பாது எடப்பாடி தொகுதி. நீ எப்படி 8 வாக்குறுதி கொடுத்துட்டு என் தொகுதிக்கு செய்யலன்னு சட்டசபையில கேட்டிருக்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும், கேட்டு வாங்கியிருக்கணும் உங்களுக்கு. ஆனா அதையும் செய்யல. அவரு இங்க வந்து துணிச்சலா தொகுதியில நின்னுகிட்டு உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வர்றாரு. எதை வச்சு கேட்க வர்றாரு? 10,000 ரூபாய் ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்றாரு. நீங்க நல்லா யோசிங்க, யோசிச்சு நல்ல முடிவை எடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு சட்டசபைக்குள்ள வரக்கூடாது. அவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்தா மக்களுக்கு என்னைக்கும் பாதிப்பு தான். இது நல்லா வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றேன். அதனால இந்த எடப்பாடி தொகுதி மக்கள் நல்ல மனசுல வச்சுங்க. எதிரிக்கும் இடம் கொடுக்காதீங்க, துரோகிக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதனால உங்க தொகுதிக்கு பிரச்சனையும் கேட்டு செஞ்சு கொடுக்கல உங்களுக்கு. அதனால இந்த எடப்பாடி தொகுதியில ஒரு சாதாரண மனுஷனை நிப்பாட்டி இருக்கோம், சுரேஷ்னு நிப்பாட்டி இருக்கோம். அவருக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன்.